இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னால மூச்சு விட முடியல, பயமா இருக்கு. அவசரப்படாத, மண்டபம் பக்கத்துல தான் இருக்கு. வந்தது உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம். ஓஹோ, லீலா இங்கதான் இருக்காளா? இதுதான் உங்க பிளானா? சரி சரி, மாமா வரட்டும். எப்படியாவது லீலா பின்னாடி தான் இருக்கான்ற விஷயத்த சொல்லி ஒட்டுமொத்த பிளானுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். அம்மா தாயே, நாளைக்கு சித்ரா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கணும். அம்மா தாயே, சித்ரா சின்ன பொண்ணு, காலேஜுக்கு போக வேண்டிய வயசுல படிக்க அனுப்பாம அவ விருப்பத்தையும் கேட்காம ஒரு கெட்ட பயலுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. நீதான் அவ கூட துணையா இருந்து நாங்க போட்டிருக்க திட்டப்படி இந்த கல்யாணத்தை நடக்காம பாத்துக்கணும். உன்னதான் நம்பி இருக்கும். தம்பி இந்தாங்க, என்னென்ன வேணும்னு எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஒண்ணு விடாம வாங்கி வச்சிருங்க. காலையில நான் வந்து பூஜை ஆரம்பிச்சிடுறேன். சரிங்களா? சரிங்க, நான் வரேன். வாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு 2 பேரும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? இருங்க, இப்பவே கருணா மாமா கிட்ட சொல்லி கார்டிக்கே திறந்து பார்க்க சொல்றேன். அண்ணி போலாமா? வா போலாம். ஏய் போனா, என்ன வேணும் உனக்கு? மிரட்டுறாங்களா? ஏய் அறிவு கட்டவளே, என்னடி சொல்ல வர? சும்மா ஊனுட்டு இருக்க. தெளிவா சொல்லு, இல்லனா பேசாம இரு. ஹாஸ்பிடல்ல ஆரம்பிச்சது அப்பத்துல இருந்து இப்படிதான் தலைவலியா போச்சு உன்னால. அது வேற ஒண்ணும் இல்ல. சித்ராவை வீட்ல இருந்து சுகுணக்கா இந்த வழியா தானே கூட்டிட்டு வருவாங்க, அத சொல்றா. அதுதானே? ஐயோ போனா, எதுக்கு இப்படி ஸ்ட்ரெயின் பண்ற? கை வாயெல்லாம் வலிக்கும்ல, அக்கா சொல்றேன்டா. அது ஒண்ணும் இல்ல கர்ணா, மண்டபத்துக்கு போனோம் இல்ல, கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அதை விட்டுட்டு ரோட்லயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. அதானே போனா? நீ வண்டி எடு கர்ணா.